சேர்ல இருக்கவங்க எழுந்து நின்று தேவன் நாம மகிமைப்படுத்தும்படியாக கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து தேவன் இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கும்படியாக அவருடைய பரிசுத்த நாளாகி இந்த ஓய்வு நாளிலே தேவனுடைய பிரசன்ன ஆளுகை செய்யும்படியாக வல்லமையுள்ள பிதாவே தேவன் ஆராதனை முழு பெருப்படுத்தி நடத்தும்படியாக வந்திருக்கிறதான பிள்ளைகளை வந்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளை தேவன் துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக விசேஷமாய் இந்த நாளின் ஒவ்வொரு பகுதியும் தேவனுடைய பிரசன்ன ஆளுகை செய்யும்படியாக பஷ்டமா ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல் பகுதியை அருமையான பிரதர்ஸ் நடத்துவாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையின் முதல் பாடலாக இஸ்ரவேலை பயப்படாதே என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து நன்றாக கைத்தட்டி பாடுங்கள். பயப்படாதே நானே உன் தேவன். தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே உள்ளங்கையில் தான் மறந்தேனே. ஒருபோதும் நான் மறப்பதில்லை மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. சத்தியமும் ஜீவனும் நானே.
அல்லேலூயா. இரண்டாவது பாடலாக நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பாடல் சிங்கவேவியில் நான் விழுந்தேன். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், தெரிந்தவங்க பாடுங்க, தெரியாதவங்க எங்களோட கை தட்டி பாடுங்க. கரங்களை உற்சாகமா தட்டி பாடுவோமா? நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ கரங்களை கையை தட்டுவோமா? அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சூழ்ந்து வந்தாலும் புத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சூழ்ந்து வந்தாலும் புத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. இந்த
இந்த பாடல் மகிழ்வுக்காக கர்த்தர் நம்மளோட இருந்ததுக்காக கண்களை மூடி ஸ்தோத்திரம் சொல்வோமா? அவர்கள் எழுந்து நிற்போம். சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம தானே அருமையான பிரதர் ஈசாக் விக்கி அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 147 சங்கீதம். மாறி மாறி வாசிப்போம். தாவீதின் சங்கீதம் 147 சங்கீதம். சங்கீதம் 147. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தாலே இன்பமும் ஏற்றலுமாய் இருக்கிறது. இருதயம் நெருங்குண்டவர்கள் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலனுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கும் காத்திரர்கள் மேலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் சொல்லுகிறது. அவர் தமது கண்மலையை துணிக்கையாளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? யாக்கோபுக்கு முன் தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 11ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் ஒருமனப்பட்டவர்களாய் நிறுத்தி நிதானமே வாசிப்போமா? 11, 13, 14. தமக்கு பயந்து அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி அவர் உன் எல்லைகளில் சமாதானம் உள்ளதாக்கி. கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் அபரிதமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. இந்த நேரடியாக தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து வரோம். யோபுவின் சரித்திரம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து வருவோம். யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் யாராவது சொல்ல முடியுமா? காலத்து வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி என்னது துளிர்க்கும்? சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஹல்லேலூயா. என் தேவனுடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா.
அதுக்கு முந்தின மாதத்தின் வாக்குத்தத்தத்தை சொல்ல முடியுமா? குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்காக காத்திரு. இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்த்தீங்கனாலே ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், விசேஷமாய் சபைக்கும் அதிசயங்களை செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, 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 ஹalleluya. நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன், என் விசுவாச பிள்ளைகள், இந்த சபையின் விசுவாச பிள்ளைகள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை இந்த வருஷம் முடியத்துக்குள்ளாக காண போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவு. ஆமென், ஹalleluya. அதுதான் சொல்றேன்ல, அந்த 37 வாஸ்தம்ல அன்னைக்கு 37:5 யோபுல கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை. ஆமென். நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், முடிஞ்சு போச்சு, நடக்காது. ஆமென், நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, விசுவாசத்தோட. ஹalleluya. அப்போ இந்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் நாம பெற்றுக்கொள்ளணும்னா முதல் வாரத்தில் என்ன சொன்னோமா? எப்படி இருக்கணும் சொன்னேன்? உத்தமனாயும் சன்மார்க்கனாயும் இருக்கணும் சொன்னேன். ஹalleluya. அப்பதான் இந்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் நாம பெற்றுக்கொள்வோம். ஹalleluya. இந்த வாரத்துக்கு உண்டான தலைப்புக்குள்ளாக வரேன். யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். எல்லாரும் கவனிங்க. யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும். இதுவரையும் பேசியாச்சு. இன்னைக்கு உண்டான தலைப்பு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தானா. ஹalleluya, ஹalleluya. என்ன எப்படி இருந்தான் அவன்? முதல் வாரத்துல உத்தமனாயும் சன்மார்க்கனாயும் இருந்தான் சொன்னேன். இன்னைக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை தேவனுக்கு பயந்து. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. யாருக்கு பயந்து? இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஒரே டோன் ஆகுது. இன்னும் சத்தமா சொல்லுங்க. பாஸ்டருக்கு அல்ல. ஆமென். கணவருக்கு அல்ல, மனைவிக்கு அல்ல, பிள்ளைகளுக்கு அல்ல. யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு. புரிஞ்சுக்கோங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் எடுங்களேன். எங்க நிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கு சங்கீதம் 1ல. துன்மார்க்கருடைய எங்க இருக்க கூடாது? தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் பாவிகள் இருக்கிற இடத்துல. ஆமென். பாவிகள்னாலே அங்க பொல்லாப்பு நடைபெறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. பாஸ்டர், ஏன் இன்னைக்கு உண்டான தலைப்புக்குள்ளாக வரேன். எழுதுறவங்க எழுதிக்கோங்க. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினால் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் தேவன் செய்கிறார். ஹalleluya. தலைப்பு என்ன? தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகணும். ஹalleluya, ஹalleluya. ஏன் அவருக்கு பயப்படணும்னா மல்கியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. கடகடன் வாங்க, முடிக்கிறேன். மல்கியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை. அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை. யாரோடுனா நம்மளோடு பண்ணின உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டே அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். அப்ப புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஜீவன் வேணும்னா சத்தமா சொல்லுங்க எல்லாரும். எனக்கு ஜீவன் வேணும்னா, எனக்கு சமாதானம் வேணும்னா. சமாதானம் எப்போ வரும்? சமாதானம் அப்படின்றது எல்லா காரியத்தையும் குறிக்கிறது. ஆமென். எப்போ மனசு நிம்மதி இருக்கோ அப்ப சமாதானம் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்போ நம்மளுடைய குடும்பத்துல சந்தோஷம் மிகுதியா இருக்கோ அங்க சமாதானம் உண்டாகும். ஆமென். எப்போ பண தேவைகள் இல்லாம, எப்போ கடன் பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறோமோ அப்போ சமாதானம் நம்ம குடும்பத்துல காணப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப புரிஞ்சுக்கோங்க. ஜீவனையும் சமாதானத்தையும் நம்மளுக்கு கட்டளையிட நாம எப்படி இருக்கணுமா? அவருக்கு பயப்படும் பயம் இருக்கணும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. டோட்டலா எழுதும்போது எழுதிக்கோங்க.
ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்னா தேவனிடத்திலிருந்து இப்படி போடுங்க, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆசீர்வாதம் அப்படின்னும் போது ஜீவனும் சமாதானமும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளணும்னா தேவனுக்கு பயந்தே ஆகணும். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற கைகளை பிடிங்க. ஆசீர்வாதம் வேணும்னா தேவனுக்கு பயந்துதான் ஆகணும். அல்லேலூயா. எதற்கு பாஸ்டர் அவருக்கு மாத்திரம் பயப்படணும்? ஏன் நம்ம அவருக்கு பயப்படணும் கேட்டீங்கன்னா, பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. எதற்கு அவருக்கு பயப்படணும்? காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. மனுஷன் சொல்றவங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க. நான் மனுஷன் தான் பாஸ்டர். அப்போ மனுஷனா பிறந்தாலே அவருக்கு பயப்படுறது கடமை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏன் தேவனுக்கு பயப்படணும்னா எல்லா மனுஷன் மேல விழுந்த கடமை. ஹல்லேலூயா. பக்கத்துல கைகளை பிடிங்க. பாஸ்டர் மேல கோச்சிக்காத, பாஸ்டர் மேல அப்பா அம்மா மேல கோச்சிக்காத, பாஸ்டர் திட்டுறத கோச்சிக்காத. உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா, உனக்கு சுகம் வேணும்னா, உனக்கு பலன் வேணும்னா, உன் பிசினஸ் நல்லா வளரணும்னா தேவனுக்கு பயப்படணும். அதுதான் நம்ம மேல விழுந்த கடமை. ஹல்லேலூயா. ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? இன்றைய தினத்துல நான் பேசுறேன். ஆரம்ப காலத்துல ரட்சிக்கப்பட்ட புதியசுல எப்படி இருப்போம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களேன். எப்படி இருப்போம்? ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி இருந்திருப்போம்? பயபக்தியா இருப்போம், வாஞ்சியா இருப்போம். 6 மணிக்குன்னா 6:05 வந்து உட்கார்ந்துருவோம். ஆமென். நம்ம கடமை, ஆதியில இருந்த அன்பை, ஆதியில கொண்ட பாசத்தை, தேவன் மேல வைத்த ஒரு பற்று, அவர் மேல வைத்த ஒரு பயபக்தி இப்ப குறைஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனமே அதுலயும் சொல்லிடுறாரு கிளியரா. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப நாம எப்படி இருக்கிறோம், எதனால அப்படி மாறிட்டோம்னு சொல்லிடுறேன் கேளுங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் இங்க கவனிங்க. நம்மளுடைய சுக வாழ்வு, நம்மளுடைய பிரச்சனை இல்லாத காரியங்கள் லைட்டா அசைஞ்ச உடனே ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து. என்னவா? யார் மேல இருக்கிற பயம் எங்க போகுது? எங்க போகுது? ஆண்டவர் மேல இருந்த பயம் பூமியின் மேல போகுது. வரும் ஆபத்துக்கு பயந்து என்ன ஆயிதான்? ஒரு மனுஷனால எவ்வளவுதான் சமாளிக்க முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஏன் இப்படி இருக்கிறோம் கேட்டீங்கன்னா, நம்ம இருதயம் சத்தமா சொல்லுங்க, சோர்ந்து போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில பேருக்கு திருப்தி வந்தாச்சு. நான் இத்தனை வருஷம் போனதெல்லாம் போதும். ஆமென், ஹல்லேலூயா. கல்வி, இசை, ஊழியம், இதுக்கு மட்டும் எண்டே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் வசனம் சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் எண்டு ஏதாவது கொடுத்திருக்கிறாரா? இல்ல, பரிசுத்தம் ஆயிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நாளுக்கு நாள் வளர்ச்சி இருக்கணும் நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கையில. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்மளுடைய பயம், தேவன் மேல இருந்த பயம் பூமியின் மேல மாறினதுனால, எதிர்காலத்தை குறித்ததன் மேல மாறினதுனாலே நம்மளுடைய இருதயம் எப்படி ஆயிடுச்சா? நாளைக்கு என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய பிள்ளையை எப்படி வளர்ப்போம்? ரெண்டுமே பொம்பளை பிள்ளையா இருக்கே, 2 பிள்ளைகளும் நம்ம எப்படி கரை சேர்ப்போம்? அல்லேலூயா. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இப்பயே இவ்வளவு ஃபீஸ் ஆகுதே, இன்னும் காலேஜ்லாம். இது குறித்ததான பயம் வருகிறதுனால தேவன் மேல இருக்கிற பயம் எங்க வந்துடுது? மாம்சத்திற்கும் பூமியின் மேல இருக்கிற பயத்தின் மேல இருக்கிறதுனால நம்மளுடைய இருதயம், சத்தமா சொல்லுங்க, என்ன ஆயிடுது? என்ன ஆயிடுது? சத்தமா சொல்லுங்க, என்ன ஆயிடுது?
அப்படிதான் நம்ம ஒருத்தர் பண்ணாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா மத்தேயு, எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், டக்குன்னு சொல்லிட்டு கடந்து போகிறேன். 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் ஸ்டார்டிங்ல அப்படிதான் எழுந்து கிளம்பி வராரு, ஆண்டவரை பார்த்து வராரு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து. யார் இவரு? பேதுரு. ஆண்டவர் கடல் மேல நடக்கிறத பாக்குறாரு. அதிசயத்தை பார்த்தோன்னே என்ன பண்றாரு இவரு? முந்திரி கொட்டை, ஆண்டவர் நீரே ஆனால் நான் இந்த கடல் மேல. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு தேவனை ஏற்றுக்கொண்டீங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஸ்டார்டிங்லாம் ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது. ஆமேன். பேதுரு மாதிரி. ஆமேன். அது வரையும் சூப்பரா ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் மேல பயத்தை வைத்துட்டு போயிட்டு இருக்கிறவன் எது மேல நடக்கிறாமா? உங்க பிரச்சனை மேல நந்திருப்பீங்க. ஆண்டவர் மேல பயத்தில் இருக்கிற வரைக்கும். ஆமேன். ஆண்டவர் மேல பயம் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் மேற்கொண்டு இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆண்டவர் மேல ஒரு பற்று இருக்கிற வரைக்கும் எல்லாவற்றையும் சோர்ந்து போகாமல் தேவனை பின்பற்றி நடந்திருப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆனா எப்போ பேதுருவை போல கடலையும் காற்றையும் கண்டீர்களோ, தேவன் மேல இருக்கிற பயத்தை விட்டுட்டு எங்க பயந்துடுறான்? அலைகளை பார்த்து, சீரும் அலைகளை பார்த்தும் காற்றை பார்த்து பயந்து என்ன ஆயிடுறான்? அந்த பிரச்சனையில முழுகிறான். ஆமென். இங்க நிறைய பேர் அப்படிதான். ஸ்டார்டிங்ல அந்த பிரச்சனை எல்லாம் வேணாம், எனக்கு ஆண்டவர் இதை செய்தார், நான் ஆண்டவருக்காக செய்வேன், ஓடி வந்த ஆளுங்க இப்ப பிரச்சனையில முழுகிட்டீங்க. இந்த பிரச்சனை இருக்குது பாஸ்டர், அந்த பிரச்சனை இருக்குது பாஸ்டர், இது இருக்குது பாஸ்டர், இதனால என்ன வர முடியல பாஸ்டர், அப்படி பண்ண முடியல பாஸ்டர். ஆமென். பிரச்சனைக்கு பயப்படுறீங்களே தவிர இப்ப ஆண்டவருக்கு பயப்படுறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. காற்றை பார்த்து வாசிங்க. அமிழ்ந்து போகையில் இந்த நாளிலே என் தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க வாயை திறந்து கேட்க போ, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்றான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு கூப்பிட போறீங்க ஆண்டவரை நோக்கி, என்னை இந்த காரியத்தில் இது ரட்சியும்? சூப்பரா ரட்சிப்பார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கேளுங்க. எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை வேணும் சொல்லுகிறவங்க கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. நீங்க வாயை திறந்தாதான். ஆமென். ஹல்லேலூயா. 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 அதே போல அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ இன்னைக்கு ரட்சியம் ஆண்டவரை நீங்க கேட்கிறதுனால ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. சகோதரரே, மைக். ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே. எத்தனை பேர் இங்க ஆபிரகாமின் சந்ததியில பிறந்தவங்க, விசுவாசத்துல வந்தவங்க சொல்றோம்? கைகளை உயர்த்தி. பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் இன்னைக்கு உண்டான வசனம் உங்களிடத்துல வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற வசனம் இன்னைக்கு உங்களிடத்துல வருது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் பாஸ்டர் நமக்கு ரட்சிக்கப்படணும், ஏன் அவருக்கு பயப்படணும் கேட்டீங்கன்னா, எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஏன் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், ஏன் அவரை பயப்படணும், மகிமைப்படுத்தணும் சொல்லிட்டு அங்க சொல்றாரு. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். ஏன் இதெல்லாம் பண்ணணும், ஏன் ரட்சிப்பை பெறணும், ஏன் அவரை மகிமைப்படுத்தணும், ஏன் அவருக்கு பயப்படணும்னா, நியாய தீர்ப்பின் கொடுக்கும் வேலை வந்தது. நியாய தீர்ப்பின். நீங்க இந்த வருஷம் ஃபுல்லா பட்ட காரியத்துக்கு, கஷ்டங்களுக்கு, நீங்க இந்த வருஷம் ஃபுல்லா தேவனை துதித்த காரியங்களுக்கு என் தேவன் இந்த மாதத்தின் கடைசியில நியாய தீர்ப்பை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிப்பின் வசனம் உங்கள் இடத்துல வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன ரட்சிப்பின் வசனம் சொல்லுங்க? முக்கியமான டாபிக் அதுதான். தேவனுக்கு பயப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் பயப்படணும், ஒரு 5 காரியத்தை சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 19:9. அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து.
பயப்படுறதுல எப்படி இருக்கணும்னா பயந்து உண்மையோடும். எப்படி பயப்படணும்? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். எப்படி பயப்படணுமா? ஒரு சில பேர் பயப்படுவாங்க முன்னாடி பார்த்த உடனே. கரெக்டா இல்லையா ஆனந்தரமணையா? நிறைய பேர் பார்த்திருப்பீங்க உங்கள வயசுல. நம்ம முன்னாடி பார்த்த உடனே பயப்படுவாங்க. ஆமே. அது ஆபீஸா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும். ஆமே. ஹல்லேலூயா. கரெக்டா இல்லையா? உண்மையா இல்லையா? நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நம்ம பின்னாடி நல்லா அவன் தான் குழி வெட்டுறான்னு தெரியும், ஆனா நம்மள பார்த்த உடனே நடிப்பானுங்க. ஆமே. ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல என்ன இல்ல? உண்மை இல்ல. ஆமே. ஆனா இங்க தேவனுடைய, ஏன்னா உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஆமே. நம்ம எப்படி தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று தேவன் அறிவார். அவருக்கு பயப்படுறதுல உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும். எங்கவா? உத்தமன் மட்டும் சொல்ல, இருதயமும் உத்தமமா இருக்கணுமா? இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால். போதுமா? நீங்க இந்த வருஷத்தின் கடைசியில தேவன் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை, ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு உண்டு பண்ணின கட்டளைகளை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா, உடன்படிக்கை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? முதலாவது எப்படி பயப்படணுமா? உண்மையோடும் உத்தம இருதயத்தோட இருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை. உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு. நீங்க உங்களுடைய வாசஸ்தலம், பிரச்சனை, வியாதி, பலவீனம், போராட்டம், இதெல்லாம் நம்ம வாசஸ்தலத்திலிருந்து நிர்மூலமாகாமல் இருக்கணும்னா நீ எனக்கு பயந்து. யாருக்கு பயப்படணும்? எந்த ஒரு குடும்பமா இருந்தாலும், ஊழியக்காரரா இருந்தாலும் யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன். நீங்க யார் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளணும்? விசுவாசிகளாகிய நீங்கள் யார் கடிந்து கொள்ளுதை ஏற்றுக்கொள்ளணும்? கரெக்டா சொல்லுங்க. உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு, இப்படி சொல்லுங்க, பாஸ்டர் ஊழியர்லாம் வேணாம், உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவருக்கு நீங்க கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளணும். நாங்க யாருக்கு ஏற்றுக்கொள்ளணும்? ஆண்டவர் எங்களை அடிச்சார்னா நாங்க ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. எங்களுக்கு பலவீனம் கொடுத்தானா நாங்க ஏற்றுக்கொள்ளணும். எப்படி ஏற்றுக்கொள்வோம்னா, நேரம் இங்க ஓடி வந்துருவோம். ஒரு பலவீனம், ஒரு கஷ்டம் வரும்போது இங்க வந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவர் ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த போராட்டம், ஏன் இவ்வளவு நிந்தனை, ஏன் இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு அவமானங்கள், இவ்வளவு போராட்டங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எங்களை அடிக்கும் போது நாங்க அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது என்ன பண்ணணும்? கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. எப்படி இருக்கணும் சொல்லிட்டு இருக்கு, எப்படி பயப்படணும் சொல்லிட்டு இருக்கு. அப்போது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்படணும். அது சபையா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, உபவாசித்து ஒருமுகப்படணுமா? அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் காரியங்கள் வாய்க்கணும்னா, உங்களுடைய தடைகள் மாறணும்னா, உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விடுதலை வேணும்னா, அது குடும்பமா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் என்ன பண்ணணும்? ஒரு முகம் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே சரீரமாய், ஒரே ஆவியுடைய பிள்ளைகளாய் மாறணும். ஹல்லேலூயா. அதுல கொஞ்சம் சலசலப்பு, சபையா இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், கொஞ்சம் மாற்றங்கள், கொஞ்சம் வெறுப்பு, கொஞ்சம் கசப்பு இருந்தா கூட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன பண்ணணும்? ஒருமுகப்படணும். அல்லேலூயா. நான்காவது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை. பொல்லாப்பை விட்டு நீங்கி என்ன பண்ணணுமா? நான்காவது காரியம், பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து. நான்காவது முக்கியமான காரியம், சமாதானத்தை தேடணும். போதுமா? அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், சபையா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்களும் என்னுடைய வீடு போலதான். ஆமென். உங்களுடைய குடும்பமும் என்னுடைய குடும்பம் போலதான். அதற்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் போல. அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதத்துல பங்கு கேட்கல, இப்ப திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் நான் வெளியே போய் சாட்சி சொல்லுவேன். ஆமென். ஹல்லேலூயா.
அப்ப புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? சமாதானத்தை தேடணும். ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தை எப்படி இருக்க கூடாதுன்னு பின்னாடி வரேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்? சமாதானத்தை தேடுகிற பிள்ளைகளாய் மாறணும். ஹல்லேலூயா. நான்காவது. ஐந்தாவது காரியம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 21, 29. ராஜாக்கள் 21, 29. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். அப்ப புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஜெபிச்சு நீங்க ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்திட்டீங்கன்னா, அப்போ இங்க சொல்ற ஒரு வார்த்தை, நீங்க ஜெபிச்சு நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்க மேல இருக்கிற பிரச்சனை எடுத்துருவாரு. ஆனா உன் பிள்ளை அந்த தப்பு பண்ணனா அந்த பிள்ளை யாண்ட போயிடுமா? ஆமென். ஹலோ, குமாரன் இடத்துக்கு போயிடுமா? ஹலோ, நான் சொல்றது புரியுதா? கணவனும் மனைவியும் தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. சிறு பிள்ளைகளா இருக்கிறவரு உங்க கட்டுப்பாட்டுல இருப்பாங்க. ஆமென். அதனால தேவன் அனுக்கிரகம் செய்வார். ஹல்லேலூயா. சிறு வயதுல இருந்தே அவர் கேட்ட பயபக்தியில வளர்ந்துட்டீங்கன்னா, ஒரு 15 வயசுல அம்மா நீ சர்ச்சுக்கு வரியா இல்லையா, நான் கிளம்புறேன். ஆமென். இது எத்தனை பேர் விரும்புறீங்க என் பிள்ளை இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு? ஹல்லேலூயா. 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 நம்ம பிள்ளைகள் அப்படி மாறணும்னா யாருடைய கடமை அதை மாத்துறது? படிச்சத்தின் மத்தியில டியூஷன் ஃபீஸ் வச்சு ஏன் பிள்ளைங்க படிச்சு பெரிய ஆள் ஆகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இப்ப சொல்றேன், ஞானத்தினால சாமுவேல் பேர் பெறல. ஆமென். தேவனுக்கு ஏற்ற பயபக்தியில ஊழியக்காரனுக்கு அடங்கி இருந்தான். எத்தனை பேர்? தேவனிடத்துல நாம எப்படி இருக்கணுமா? 5வது காரியம் 21, 29ல தாழ்மை இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. 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 பொல்லாப்பு வராது. அப்பதான் குடும்பத்துல தாழ்மை இருக்கணும். தேவனை பற்றுகிற பற்றுல சண்டே போட்டாலும் ஜெபம் பண்ணும்போது பேசிடுங்க. குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவனை ஆராதிங்க. ஒருமகப்படுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தை தேடுங்க. உண்மையும் உத்தமத்தோடு தேவனை ஆராதிங்க. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இப்படி நீங்க பயந்து பாருங்க, இந்த வருஷத்துல நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை காட்டிலும் கிரகிக்க முடியாத காரியங்களை என் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி இருந்தா என்ன நடக்கும் சொல்லிட்டு ஒரு 5 காரியத்தை சொல்லி எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறார். சங்கீதம் 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த 5 விதமான காரியத்தின் பிரகாரம் நம்ம இருந்தா என்னெல்லாம் நடக்கும் சொல்லிட்டு கடந்து போகணும். 128:1 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் என்னவா? இப்ப இந்த வழிகளின்படி நடந்தால், இந்த மாதிரி நீங்க பயந்து இருந்தால், உங்க குடும்பத்திலும் உங்க சபைகளிலும் நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? you are the luckiest person மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படியாப்பட்ட luckiest personனா 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. சாமுவேலை பத்தி சொன்னல, இங்க ஒரு வார்த்தை கேளுங்க. அவர் ஒண்ணுமே பண்ணல, விண்ணப்பம் செலுத்துறார், ஆண்டவர் பேச்சு கேட்டு செய்யறாருமா. எப்படி லக்கியஸ்ட் பர்சனா மாறீங்க பாருங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை 12:18. சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். என்ன பண்ணாருமா இவரு? ஹலோ, கவனிங்க. இப்ப சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சாமுவேல் தான் எங்க வளர்ந்தாரு? அவரு எங்க வளர்ந்தாரு? ஆலயத்துல வளர்ந்தாரு. ஊழியக்காரருக்கு என்ன பண்ணாரு? பணிவிடை செய்தாரு. ஹலோ, பணிவிடைக்காரங்களாம் இருந்தாங்க. ஊழியக்கார குடும்பத்திலே இருந்து ஊழியக்காரருக்கு தேவைகளை செய்துட்டு. ஆமென். ஹல்லேலூயா. பணிவிடை செய்ததுனால இங்க என்ன நடக்குதுன்னா 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. சாமுவேல் விண்ணப்பம் பண்ணினான். அரைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களை. என்னைக்குமா விண்ணப்பம் பண்ணினான்? அன்றைய தினமே விண்ணப்பம் பண்ணினான். எல்லாரும் சொல்லுங்க, என்னைக்கா? சத்தமா சொல்லுங்க, என்னைக்கா? அன்றைய தினமே. ஹல்லேலூயா. என்னைக்கா? நாளைக்கு, நாளன்னைக்கு, அடுத்த மாசம் பார்க்கலாம்ல இல்ல. என்னைக்கு?
பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக அதிகமாய் பாரப்பட்டு தேவனுக்கு ஏற்ற பயபக்தியில வளர்ந்தா உங்க பிள்ளை சும்மா உட்கார்ந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்க அப்பா அம்மாவை ஆசீர்வாதம் சும்மா ஜெபம் பண்ணாலே அன்றைய தினமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாமுவேல் ஜெபம் விண்ணப்பம் பண்ணினா அன்றைய தினமே அவன் கேட்டதை தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் சங்கீதம் 119 அதிகாரம் 63 வசனத்தை எடுத்து வாசி. ஏன் அன்னைக்கே செய்யறாருன்னா 119:63 உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். யாருன்னா அவருக்கு பயந்து அவர் கட்டளைகளின் படி நடக்கிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கிறாரா? தோழன் என்ன பிரதர்ஸ்? ஓ, தேவனுக்கு நீங்க பயந்து உண்மையோடு உத்தம இருதயத்தோடு இருந்தா அவர் உங்களுக்கு எப்படி மாறிடுறாரா? தோழனா மாறிடுறாரு. எதை கேட்டாலும் கொடுப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க என்ன விண்ணப்பம் பண்றீங்களோ அது அப்படியே செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு தோழனா மாறுறதுனால என்ன நடக்குதுன்னா எடுத்து வாசிக்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரம் 39 வசனத்தை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரம் 39 வசனத்தை. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களா? பயந்து நடந்துட்டீங்கன்னா நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. அப்ப உங்க விண்ணப்பத்தை கேட்பார். அவர் உங்களுக்கு தோழனாய் மாறிடுவார். அப்பொழுதுதான் அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைகளுக்கு இருந்து உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. எப்போ தேவன் நம்மளை தப்புவிப்பார்? பிரச்சனையிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, பலவீனங்களிலிருந்து, பாடுகளிலிருந்துன்னா நீங்க பாக்கியவானாய் மாறும். எப்போ பாக்கியவானாய் மாறுவோம்? அந்த 5 விதமான காரியமாய் நீங்க பயப்படும் போது நீங்க பாக்கியவான்களாய் மாறுவீங்க. தேவன் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார். அவருக்கு நீங்க தோழராய் மாறுவீங்க. தோழர் மாறின உடனே தான் என் தேவன் உங்களை சத்துருக்களின் கைகளிலிருந்து உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி மாறுறாருன்னா 147 சங்கீதம் வாசித்த சங்கீதத்துல 11 வசனத்தை வாசிங்க. 147 சங்கீதம் 11 வசனம். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி. எப்படி பண்றாரா? உங்கள் மேல தேவன் தோழனா இருந்து உங்கள் சத்துருக்களை உங்களிடத்துல இருந்து விலக்கிட்டு என்ன பண்றாரா? உங்களுடைய வாசல் தாழ்பாள்களை என்ன பண்றாரா? என்ன பண்றாரா? என்ன பண்றாரா? மேற்கொண்டு சத்துரு உங்களை வீட்டுக்குள்ள நுழையாதபடி, வியாதி உங்க வீட்டுக்குள்ள வராதபடி, பலவீனங்கள் உங்களை தாக்காதபடி, எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய குடும்பத்தை தாக்காதபடிக்கு உங்கள் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 11 வசனத்தை அம்மா வாசிங்க. நான் அதை அர்த்தம் சொல்லலாம் பார்த்தா இப்பயே சொல்லிட்டீங்க. 11 வாசிங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். பிரியமாய் இருந்துதான் உங்களுடைய வாசல் தாழ்பாள்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. பேச்சை கேட்டு நடந்தா, தேவன் மேல ஒரு அன்பு இருந்தா, தேவன் மேல ஒரு பற்று இருந்தா, அவர் சொல் பேச்சை கேட்டு அவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்தா. அவர் என்ன எதிர்பார்க்கிறாமா? இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தின இவர்களை என் துதியை அதை செஞ்சுட்டாலும் உங்க மேல அன்பு வந்துடும் என் தேவனுக்கு. ஆமே. எப்போ துதிக்கணும்? ஆராதனை எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் வந்து துதிச்சிடணும். ஆமே. ஒரு நாள் லீவ் போட்டா கூட என் தேவன் அன்பு இருக்குமா? சொல்ற பேச்சை கேட்கணும்னு அன்பு வருமா? வராது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ இப்படி இருந்தா தேவன் பிரியமா இருப்பார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவன் செய்வார். எப்படி இருக்கக்கூடாது? 3 காரியம். எதை ஒழிக்கணும்? எடுத்து வாசிங்க. முக்கியமா சொல்றேன். ஏசாயா 1 அதிகாரம் 16 வசனத்தை. ஏசாயா 1:16. ஏசாயா 1 அதிகாரம் 16 வசனத்தை. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். இப்போ இன்னைக்கு என்ன பண்ணணும்? நீங்க உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஒழியுங்கள். எதை ஒழிக்கணுமா?
எல்லாமே நம்மளிடத்துல இருக்கிறதான அழுக்கு. 3 காரியத்தை சொல்லிருக்கிறேன். என்ன எதை ஒழிக்கணும் சொல்லிட்டு கடந்து போகிறேன். முதல் காரியமே எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 24:21 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் இதுவரை எப்படி இருக்கணும், எப்படி ஆசீர்வாதம் வரும் சொல்லிட்டு இருந்தேன். எதெல்லாம் இன்னைக்கு ஒழிக்கணும், எதை பொல்லாப்பை விட்டு விலகணும், எதை யோபு விட்டு ஒழித்தாருன்னு பாருங்க. நீதிமொழிகள் 24:21. என் மகனே, என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. கலக்கக்காரரோட கலவாதே. கலகக்காரரோட அப்படி பேசணும். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் ஏற்கனவே அதுதான் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல சொன்னேன். பாவிகளுடைய வழியில துன்மார்க்கருடைய இடத்துல நிக்க கூட கூடாது. ஒருத்தர் வந்து மற்றவங்களை பத்தி பேசுறாங்களா, யார் இல்லையோ அவங்கள பத்தி பேசுறாங்களா, தயவு செய்து அந்த இடத்துல உட்காராதீங்க. ஆமென். அவங்களுக்கு தைரியமா இருந்தா அவங்க முன்னாடி பேசட்டும். ஆமென். கலகக்காரரோட கலவாதே. ஹalleluya, ஹalleluya. உன் ஆசீர்வாதத்துக்கு தடைதான் முதலாவது காரியம். ஆமென். ஹalleluya. முதலாவது என்ன பண்ணணும்? கலகக்காரர். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை டைரக்டா அவங்க கிட்ட வந்து பேசுங்க. ஆமென். இரண்டாவது எரேமியா 44ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 44:5. ஆனாலும் அவர்கள் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டாதபடிக்கு. போதுமா? எதுக்கு தூபம் காட்டக்கூடாது? பொல்லாப்புலாம் இதுதான். ஹalleluya, ஹalleluya. மூன்றாவது காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோமா? நீதிமொழிகள் 14:16. ஞானமுள்ளவன் பயந்து தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகுகிறான், தீமையை விட்டு விலகிடுவான். மதியீனனோ. ஹலோ, யாரு மதியீனனோ? மதியீனன்னா யாருமா? மதியீனன்னா யாரு? மதியீனன்னா யாரு? மதியீனன்னா யாரு? தெரிஞ்சே போய் விழுவான். புத்தி இருந்தோம் புத்தீனமா போய் பண்றது. ஆமென். ஹalleluya. மதீனனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாயிருக்கிறான். என்ன நடந்துருதுன்னா, தேவனுக்கு பயப்படணும்னு தெரியும், ஆலயம் நடக்குமோ ஆலயத்துல உட்காரணும் தெரியும், உபவாச கூட்டம் இருக்குமோ உபவாச கூட்டத்துல போய் சபையில கலந்துக்கணும் தெரியும். ஆனா நம்மளுடைய மதீனத்தினாலே நம்ம எப்படி ஆயிரோம்? துணிகிறோம். இன்னைக்கு போலனா என்ன, இன்னைக்கு காலையில போய் உட்கார்ந்துடணுமா? துணிக்கிறோம். அப்புறம் என்ன வருது? மூர்க்கம். போய் ஜெபம் பண்ணி தான் வந்துருமா? ஹalleluya. அப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துடணும். ஆமென். பொல்லாப்பு எதெல்லாம்? முதலாவது காரியம் கலகக்காரரோட இருக்கக்கூடாது. ரெண்டாவது அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டக்கூடாது. மூன்றாவது துணிகரமோ மூர்க்க குணமோ இருக்கக்கூடாது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்படி இருந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் தடைப்படும். இப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன காரியங்களை, தேவன் கொடுத்த வசனங்களை நீங்க பின்பற்றி நடந்தீங்கன்னா, என் தேவன் இந்த நாள்ல சொல்லுகிறார், உங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே என் தேவன் உங்களிடத்துல உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படியாப்பட்ட ஆசீர்வாதம் ஆராய்ந்து முடியாது பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் என் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அருமையான இந்த 2024ஆம் வருஷத்தின் 12ஆம் மாதத்தின் 3வது ஓய்வு நாள் அடியேன் உம்முடைய பிள்ளைகளும் காணும்படியாக செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். சிறியோர் முதல் பெரியவரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நீ கொடுத்த வார்த்தையின் பிரகாரமாய் உமக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற பிள்ளைகளாய் இந்த வாரத்தில் நீ மாற்றுவீராக. சுகம், பலன், ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க, பொருளாதார சூழ்நிலை ஒரு வளர்ச்சியை கட்டளையிடுங்க. எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை நீர் கட்டளையிட்டு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஒரு குறைகளும் இல்லாதபடி பலவீனங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நீ பலப்படுத்துங்க. விசேஷமாய் பிரிய சிஸ்டருடைய ஆண்டவரே தங்கச்சி குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். மகளை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். சிறு வயதிலே கேட்ட பயபக்தியில வளரவும் ஆண்டவரே அந்த மகளுக்கு ஒரு விடுதலை இந்த வேலையிலே நீ கட்டளையிடுவீராக.
பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கிறார். விசேஷமாய் இந்த நாள் ஜெரோஷினிக்காக, கேரன் சிஸ்டருக்காக, மஞ்சு சிஸ்டருக்காக, சிபி ஜாய்ஸ் அண்ட் என்சிக்காக செபிக்கிறோம். இவர்கள் நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க. சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளை. இன்னும் பலவீனத்தோடு காணப்படுகிறதான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. பலவீனத்தெல்லாம் அன்றைய பலன் பூரணமாய் விளங்கும் சொல்லியது போல உடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் ராஜா. வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுத்து வாழை தடைப்பட்ட மக்கள் மனதில் பேசி அடுத்த வாரத்தில் கொண்டு வாங்க. நீரே ஆசீர்வதிங்க. இன்று மலைவில் நடக்கிறதான இந்த கேரளம் சும்மா கரங்களை ஒப்பு கொடுக்கு. நீரே எங்களோடு கூட வாங்க. நீ பிரேசி முடிஞ்சவங்க நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் இன்று மட்டும் சதா காலங்களும் மனிதர்கள் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. ஜெபிக்கிறவங்க முன்பாக வந்து ஜெபித்து கடந்து போங்க.